குறிப்பா இந்த 4.5 வருஷத்துல கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கிறது. கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மட்டும் அவங்களுடைய கல்வி உதவித்தொகை மட்டும் 7 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு மானியமாக ரூபாய் 13 கோடி ரூபாய் நம்முடைய அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஜெருசலம் செல்வதற்கு புனித பயணம் மேற்கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் 37,000 ரூபாய் மானியத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிறது. தேவாலயங்களை எல்லாம் புனரமைப்பதற்காக நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு, இதுவரைக்கும் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது. சிறுபான்மையினர் நடத்திருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு நிரந்தர அங்கீகாரம்னு இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கிறது. இது மட்டுமல்ல, இங்க பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது போல நேற்றைக்கு திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் அவர்கள் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுடைய ஆசிரியர் தேர்வு கமிட்டியில் அந்தந்த நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே ஆசிரியர்களை தேர்வு செய்யலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உத்தரவு போட்டுக்கிறாங்க. இதை பல வருட கோரிக்கை. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தொடர்பாக சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் எதிர்கொள்கின்ற பாதிப்பை உணர்ந்து மாநில அரசின் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் அனைத்தும் வாபஸ் பெறப்படுகின்றன அப்படின்ற அறிவிப்பையும் நேற்று வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் 1500 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி சிறுபான்மை மக்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு தயாராக இருக்கிறது. உங்களுக்கு அரணாக இருக்க நம்முடைய அரசு தயாராக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அரசிற்கு நீங்கள் பாதுகாப்பாக, நீங்கள் அரணாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். சங்கிகளுடைய முயற்சி என்றைக்கும் தமிழ்நாட்டில் எடுபடாது.